திமுகவிடம் விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்ப்பது என்ன? சட்டமன்ற தேர்தலில் விசிக எதிர்பார்க்கும் தொகுதிகள் 10+1 எதிர்பார்க்கும் விசிக. தமிழகத்தில் இரட்டை இலக்கத்தில் போட்டியிட விசிக விருப்பம். 10 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபை சீட் விசிகவின் எதிர்பார்ப்பு. 10+1 என எதிர்பார்க்கும் விசிக. தமிழகத்தில் இரட்டை இலக்கத்தில் போட்டியிட விசிக விருப்பம். 10 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபை சீட் விசிக எதிர்பார்ப்பு. 2011ஆம் ஆண்டு விசிகவுக்கு 10 சீட் வழங்கிய திமுக 2011ஐ போன்று 2026இல் போட்டி விசிக விருப்பம். இரட்டை இலக்கத்தில் போட்டி விசிக நிலைப்பாடு. ராஜ்யசபை சீட் திமுகவிடம் விசிக எதிர்பார்ப்பு. 2 முறை மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசிய திருமாவளவன். 2028 ராஜ்யசபை தேர்தலில் சீட் விசிக விருப்பம். தேமுதிக போன்று ராஜ்யசபை சீட் விசிக நிர்வாகிகள் அழுத்தம். தேமுதிகவுக்கு இணையாக சீட் விசிக தொண்டர்கள் அழுத்தம். திமுகவிடம் ராஜ்யசபை சீட் வாங்கிய தேமுதிக. தேமுதிக போல ராஜ்யசபை சீட் விசிக நிர்வாகிகள் அழுத்தம். திமுகவிடம் இரட்டை இலக்கத்தில் எதிர்பார்க்கும் தேமுதிக. தேமுதிகவுக்கு குறையாமல் எதிர்பார்க்கும் விசிக. சீட் விவகாரத்தில் திருமாவளவனுக்கு கட்சியினர் அழுத்தம். மாநிலம் முழுவதும் வாக்கு வங்கி. திமுகவிடம் காரணத்தை விளக்கிய விசிக. 2 முறை மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசிய திருமாவளவன். 10 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபை சீட் விசிக எதிர்பார்ப்பு. விசிகவின் விருப்பம் நிறைவேறுமா? அடுத்தடுத்த பேச்சுகளில் தொகுதிகளின் எண்ணிக்கை தெரியும். தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். திமுகவிடம் விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 முறை முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தும் அவர் பேசியிருக்கிறார். என்ன எதிர்பார்க்கிறது விசிக? என்ன நினைக்கிறது திமுக? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை குறைந்தபட்ச 10 இடங்களாவது எதிர்பார்க்கிறாங்க. கிட்டத்தட்ட தேமுதிக அண்மையில் தான் புதிதாக உள்ளே வந்தது. அந்த கட்சிக்கு கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு இணையாக அல்லது அதை விட கூடுதல் ஒன்றாவது வாங்கிவிட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நோக்கமாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 2017 முதல் இந்த கூட்டணி ஒரு நம்பத்தகுந்த கூட்டணியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் அவர்கள் கிட்டத்தட்ட திமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு செய்பவராக, அந்த அணிக்கு, அந்த கூட்டணிக்கு பங்களிப்பு செய்பவராக ஒரு நம்பத்தகுந்த பார்ட்னரா தொடர்ந்துட்டு இருக்கார். நீங்க முதல்ல விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்றெல்லாம் அழைப்பு கொடுத்தார்ல, அந்த அழைப்பு கொடுத்ததே திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறிவைத்துதான் அவர் முதல்ல பேசினார். காலப்போக்கில் தான் அது காங்கிரசுக்கான அழைப்பு அப்படின்னு அவர் மாறினார். சோ எவ்வளவு தூரம் அவருக்கு அழைப்புகள் வந்த போதும் கூட ஒரு கொள்கை பிடிப்போடு திமுகவோடு தான் எங்களுடைய உறவு தொடரும் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டில் ரொம்ப உறுதியாக இருந்தவர். அதனால விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை 6 இடங்கள் என்பது மிக குறைவான இடங்கள். கடந்த முறை அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் மிக மிக குறைவுதான். நீங்க இடதுசாரி இயக்கங்களும் கம்மின்னு அவர்கள் சொன்னாலும் கூட இடதுசாரி இயக்கங்களை விட இன்னைக்கு தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்காங்க. திமுக கூட்டணியில பெரிய கட்சிகள் அப்படின்னு நீங்க பார்த்தாலே திமுகவுக்கு அப்புறம் காங்கிரசுக்கு அடுத்து விடுதலை சிறுத்தைகள் தான் வருவாங்க. நீங்க அப்ப தேமுதிகவுக்கான இடங்களை அதிகமாக கொடுத்து விட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்படுகிறது தேமுதிகவுக்கு. அப்ப இந்த இடம் விசிகவுக்கு ஒரு நெருடலாகவும் இருக்கும். நீங்க அவர்களுக்கு 6 இடம் தான் கடந்த முறை வழங்கப்பட்டிருக்கிறது. கொள்கை பிடிப்போடு இருக்காங்க. பாஜக எதிர்ப்புல தீவிரமா இருக்காங்க. சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய போது ஒரு சர்ச்சை வந்த போது அந்த பக்கபலமாக நின்றது விசிக தான். சோ அப்ப இவ்வளவு தூரம் ஒரு நம்பத்தகுந்த பார்ட்னரா இருக்காங்க. இன்னொன்னு, தமிழ்நாட்டுல நீங்க மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதியில பட்டியல் சமூக மக்களுக்கான தனி தொகுதிகள் மட்டுமே 44 தொகுதிகள் இருக்கு. இப்ப நீங்க அந்த தொகுதிகள்லயும் விசிக ரொம்ப வலுவாகத்தான் இருக்காங்க. அது போக 2 தொகுதிகள் பழங்குடி தொகுதிகள் இருக்கு. பொது தொகுதிகள்லயும் இன்னைக்கு விசிக ஊடுருவி இருக்காங்க. சோ அவங்க பரவி இருக்காங்க. நீங்க இப்ப நாகப்பட்டினம் போன்ற தொகுதிகள்லாம் இருந்தா பொது தொகுதிகள் தான் ஜெயிச்சிருந்தாங்க. சோ அப்ப அவர்களை பொறுத்தவரை உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா இருக்கு.
நீங்க தேமுதிகவை அழைச்சிட்டு வரீங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டை LK சுதீஷ் வாங்கிக்கிறாரு, காங்கிரஸ் கட்சி அழுத்தம் கொடுக்குது, ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்படுது. அப்ப நம்ப தகுந்த பார்ட்னரா 2017 இருந்து தொடரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை கூடுதல் இடங்கள், அடுத்த தேர்தல் காலங்கள்ல ஒரு ராஜ்யசபா இடமும் வேணும் அப்படிங்கிற இடம் நோக்கி நகரலாம். பட் இந்த முறை கூடுதல் இடங்களை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துலதான் திமுக இருக்காங்க. மற்ற கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைத்தது போல விசிகாவுக்கு தொகுதிகளை குறைக்கவோ அதே எண்ணிக்கையில் நிறுத்தவோ நிச்சயமா சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா விசிகா வளர்ந்திருக்கிறது. நீங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் நினைவுல இருக்கலாம். கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேல உயிரிழந்தாங்க, பெரும்பாலும் பட்டியல் சமூக மக்கள். அந்த இடத்துல ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறது கூட்டணி கட்சியிலேயே கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட்டணியில் இருந்தாலும் அவர் எதிர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எதிர்க்கிறார். நீங்க ஒரு வேங்கவேல் போன்ற சம்பவங்கள் நடக்குது, ஆணவ படுகொலையில கவின்கொலை வழக்கு நடக்குது. இவ்வளவு சிக்கல்கள் முரண்களுக்கு மத்தியிலும் அவர் பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு நிலைப்பாட்டுல திமுக உறவுல ரொம்ப இணக்கமாக தொடர்கிறார். சோ அதற்கான அங்கீகாரம் இந்த முறை எதிர்பார்ப்பாங்க. அதுல தவறொன்றும் இல்லை அப்படின்னு தான் பாக்குறேன். விசிகாவுடைய எதிர்பார்ப்பு இவ்வாறாக இருக்க திமுக என்ன நினைக்கிறது? ஏன்னா தேமுதிக உள்ள வந்திருக்காங்க, அவர்களுக்கான தொகுதிகள் இருக்கிறது. ஏற்கனவே 6 தொகுதி ஒதுக்கிய கம்யூனிஸ்டுகளுக்கு இப்ப 5 தொகுதின்னு ஒரு தொகுதி குறைச்சுதான் கொடுத்திருக்காரு. எனில் திருமாவளவனுக்கும் விசிகாவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? திமுகவின் நினைப்பு எவ்வாறாக இருக்கிறது? திமுக இதுல என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னா, நீங்க கேட்டதை போல ஏற்கனவே தேமுதிக உள்ளிட்ட புதிய கட்சிகள் வந்திருக்காங்க. கடந்த தேர்தலில் 4% 2021 பதிவு செய்திருந்த மக்கள் நீதி மையம் இப்ப திமுக கூட்டணிக்குள்ள இருக்காங்க. அவர்களுக்கும் இடங்களை ஒதுக்கணும். அவர்களை பெரும்பாலும் உதயசூரியன்ல தான் போட்டியிட சொல்வதாக தகவல் வருகிறது. அந்த மாதிரியான நெருக்கடிகள் இருக்கு. இப்ப இடதுசாரிகளுக்கு தொகுதிகளை குறைத்ததை போல மதிமுக கூட 6ல இருந்து 4 ஆக்கிட்டாங்க. இஸ்லாமிய அமைப்புகள்ல ஒரு கட்சிக்கு 3ல இருந்து 2 ஆக்குனாங்க. அது போன்று நீங்க விசிகாவை குறைக்க முடியாது. திமுகவை பொறுத்தவரை 6 என்கிற எண்ணிக்கையில இருந்து 7 வரை பேசலாம். பட் விசிகா உறுதியாக 10ல் நிற்பார்கள். திமுக கடைக்கு 8 வரையும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா யூகிக்கிறேன். விசிகாவிலிருந்து தொடர்ச்சியாக இது குறித்து பேசிட்டே வராங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மேடையில பேசும்போது கூட திருமாவளவன் குறிப்பிட்டாரு, கூட்டணிக்கு விடக்கூடிய 4 வாக்குகள்ல 1 வாக்கு விடுதலை சிறுத்தைகளோடதாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் அவர் பேசியிருந்தாரு. எனில் இதோடைய முடிவுதான் என்ன? யார் இறங்கி வருவா? இல்ல சார், திமுக தான் இறங்கி வரும்னு நான் பாக்குறேன். நீங்க கிட்டத்தட்ட அவரு அதுதான் குறிப்பிட்டதை போல பாஜக எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டுல விசிகா ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்னைக்கு மாற்று வழி வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம். விஜயை நம்பி அவர் உடனடியாக போவதற்கான வழி இல்லை. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில பாஜக இருக்காங்க. நாம் தமிழர் சீமான் தனித்த களம் காண்கிறார். இதனாலேயே திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட்டணி கட்சிகள் எல்லாம் வேறு வாசல் இல்லை என்பதால் தொகுதிகளை குறைக்கிறாங்க. நீங்க மதிமுகவுக்கு குறைத்து விட்டீர்கள், 6ல இருந்து 4 ஆக்கிட முடியுது, கம்யூனிஸ்டுகளுக்கு குறைக்க முடியுது. பட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவ்வளவு குறைவான எண்ணிக்கையில இனி குறைத்தால் 100% சம்மதிக்க மாட்டாங்க, உறுதியோடு நிற்பாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப அவர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, கிட்டத்தட்ட 2 எம்பிக்களும் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கடந்த முறையை விட கூடுதல் தான் திமுகவுமே கேட்பாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா கட்சியினுடைய வளர்ச்சியை பார்ப்பாங்கல்ல. ஒரு கட்சி கடந்த 5 ஆண்டு காலங்கள்ல நீங்க இடதுசாரிகளை விடவோ மதிமுகவை விடவோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொஞ்சம் வளர்ச்சியை அடைஞ்சிருக்காங்க. அதையும் திமுக மதிப்பீடு செய்யறாங்க. அந்த அடிப்படையில நீங்க எப்படி காங்கிரஸுக்கு 25ல இருந்து 28 ஆகுது, அழுத்தத்தினாலதான் ஆகுது. அவங்க ஒரு நம்பத்தகுந்த பார்ட்னர். மோடி எதிர்ப்புக்கு காங்கிரஸ் வேணும் தமிழ்நாட்டுல, பாஜக எதிர்ப்புக்கு காங்கிரஸ் வேணும், அந்த நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க. அதே நிலைப்பாடு தான் விசிகாவுக்கும் இருக்கும். அவருக்கு 6 என்ற இடத்திலிருந்து 8ஆகவாது உயரும். திமுக தான் இதுல இறங்கி வரும் அப்படின்னு பாக்குறேன். விரிவான அரசியல்களை தந்தமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன். தமிழகத்தில் இரட்டை இலக்கத்தில் போட்டியிட விசிக விருப்பம். 10 தொகுதிகள், 1 ராஜ்யசபை சீட். விசிக எதிர்பார்ப்பு. 10+1 என எதிர்பார்க்கும் விசிக.